டெஸ்ட் வைக்கும்போது மெயின் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 10 பேர் இருப்பாங்க. ஆனா வந்து டெஸ்ட் எழுத மாட்டாங்க. டெஸ்ட் வந்து சிங்கிள் மேனா உட்காந்து மதுபால் எழுதிட்டு இருப்பாரு. நான் ரொம்ப பார்த்து ஆச்சரியப்பட்டேன். சிங்கிள் மேனா உட்காந்து எழுதுறாருன்னு ஆச்சரியப்பட்டு அவர்கிட்ட கேட்டேன், எப்படி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டாலரன்ஸ் வந்துச்சு அப்படின்ட்டு. அப்போ அவர் சொன்னார், அது ரொம்ப வேடிக்கையா இருந்துச்சு எனக்கு. சார், நான் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சேன் சார். அங்க +2ல வந்து எங்களை வந்து ஏதோ ஸ்டார் பேட்ச்னு போட்டு டெஸ்ட் வச்சு போடுவாங்க சார். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு 40 டெஸ்ட் 50 டெஸ்ட் வச்சிருப்பாங்க. பயங்கரமா திட்டி தீத்துருவோம். இப்படி பொண்ணு எடுக்கிறாங்களே, நம்மளை கொண்டு போய் ஏன்டா ஸ்டார் பேட்ச்ல போட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆனா வந்து அதுல இருந்து ஒரு விஷயம் வந்துருச்சு சார். எத்தனை டெஸ்ட் வைக்கிற, நீங்க 10 தானே சார் வைக்கிறீங்க. நாங்க 40-50 அந்த காலத்துல 10th 11th 12th எழுதிட்டோம் அந்த ஸ்கூல்ல படிச்சதுனால. அதனாலதான் எனக்கு இது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்கூல்ல வந்து பெருமையா வந்து இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு எப்படி யூஸ் ஆச்சு, அது எப்படி வந்து பாசிட்டிவா எடுத்துக்கிட்டா இருப்பாங்க. அந்த நெகட்டிவான விஷயங்கள் ஸ்கூல்ல இருக்கும்போது அப்பாடி நமக்கு டெஸ்ட் எழுத வேண்டிய தொல்லை இல்லை அப்படின்னு இல்லாம இப்ப ஃப்ரீயா இருக்கலாம் அப்படிங்கிறது இல்லாம அப்ப 40 டெஸ்ட் எழுதிருக்கோம், இப்ப 10 டெஸ்ட் தானே வைக்கிறாங்க அப்படிங்கறத அவரு சரி பண்ணிக்கிட்டாரு. இதான் வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ல முக்கியமானது.